மொழியிலே சிறந்தே பிறந்த என் அன்னை தமிழ் மொழிக்கும் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படி என்கிற ஆக சிறந்த அரசியலை கற்பித்த என் தந்தை பழனி பாபா அவர்களுக்கும் இங்கு இருக்கும் அத்துணை தமிழ் குடிகளுக்கும் என்னுடைய புரட்சிகர வணக்கம். சமூக நீதி போராளி நம் ஐயா தியாகி இமானுவேல் சேகரனார் அவருடைய 65வது குரு பூஜை. அவருடைய குரு பூஜையினாலே நம்ம எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு திருவிழா தான். நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கே ஒரு பெரும் திருவிழாவா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஐயா போராடி இருக்காரு. அவர் சும்மா ஒரு தியாகி இமானுவேல் சேகரனார் அப்படின்ற ஒரு சமுதாய தலைவரை மட்டும் சொல்லாம அவரை பத்தி நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் ராணுவ வீரர் மட்டும் இல்ல, தன்னுடைய சமுதாயம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது ஒரு பெரும் புயலா வெடிச்சவர் நம்ம ஐயா. அவர் எல்லாருக்கும் அவர் நம்மளோட ஐயா அப்படின்னு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த இடத்துல நான் அவர் ஒரு விஷயம் சொல்றதுதான் ஒரு சான்றா நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய ஒரு நண்பர் ஒரு இஸ்லாமியர், அந்த இஸ்லாமியரோட நண்பர் அவருடைய மகளின் திருமணத்துக்கு தன்னுடைய சொந்த நிலத்தை அதாவது நெல் பயிரிட்டு அப்படி இருந்த நிலத்தை திருமணத்திற்காக அடகு வச்சு கொடுத்த பெரும் குணம் நம்ம ஐயா. அதனால இந்த இடத்துல அந்த நன்றி கடனா எங்க ஐயாவுக்கு பெருமையை சொல்றதுக்கு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக எல்லா மேடையிலுமே நான் பேசியிருக்கேன், அரசியல் மேடையில பேசியிருக்கேன். எல்லா இடத்துலயுமே நான் ஒவ்வொரு சமுதாயத்தை பத்தியும் ஒவ்வொரு சமுதாய தலைவர்களை பத்தியும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம பொதுவாக தேவேந்திர குல வேளாளரை பத்தி நம்மளோட சமூகத்தின் பெருமைகளை சொல்லியிருக்கேன். ஆனா நம் முன்னோர்கள் காலம் காலமா நம்ம ஐயா வெள்ளிக்காலடியா இருக்கட்டும், நம்ம ஐயா சுந்தரலிங்கனா இருக்கட்டும், நம்ம தாத்தா இமானுவேல் சேகரனா இருக்கட்டும், அப்பா பசுபதி பாண்டியனா இருக்கட்டும், தம்பி தீபக் பாண்டியனா இருக்கட்டும், இத்தனை பேர் போராடுன அதுக்குண்டான பலன் இன்னைக்குதான் இந்த இடத்துல நான் பேசுறேன். ஏன்னா என்னுடைய அத்தனை தம்பிகளும் வழக்கறிஞர். அதை சொல்றதுக்கு உண்மையிலே நம்ம முன்னோர்கள் பாடுபட்டதுக்கு ஒரு பெரும் பண்பு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் வழக்கறிஞரா இருக்கீங்க. கத்தி முனையோட பேனாமுனை சிறந்ததுன்னு காலங்காலமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்குள்ள பெரும் எடுத்துக்காருன்னா எங்களுடைய தம்பிகள் எல்லாருமே பேனாமுனையை தூக்கி எங்களுக்குள்ளான பட்டியல் அவங்க வாங்கி கொடுத்துருவாங்கன்னு எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பல அமைப்புகள் நாங்கெல்லாம் போராடிட்டு தான் இருக்காங்க. இதுல நானும் சேர்ந்து பழனி பாபாவின் மாணவியாக போராடிட்டு தான் இருக்கேன். பட்டியல் வெளியிடத்துக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த அரசாங்கத்துக்கு எதுவுமே செவிசாய்க்க மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்க பட்டியல் வெளியேற்றம் நாங்க கொடுக்குறோமா இல்லையா அப்படின்னு ஒரு அரசியல் தலைவரே வராங்க, நாங்க பட்டியல் வெளியேற்றம் கொடுப்போம்னு சொல்லிட்டு அடுத்த எலெக்ஷன் வரும்போது அப்படியே மறந்துடுறாங்க. ஆனா திருப்பியும் நான் சொல்றேன், பட்டியல் வெளியேற்றம் நாங்க முந்திங்களை வாங்க வச்சுறாங்க. அதே மாதிரி இந்த பழனி பாபா மாணவி நான் களத்துல இறங்கினேன்னா வேற மாதிரி நான் வாங்க வச்சிருவேன். தயவு செய்து எங்க அப்பா பழனி பாபா அன்னைக்கே சொன்னாரு, நீங்க பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கலன்னா எங்க அப்பா பசுபதி பாண்டியரை சிறையில வச்சிருந்தாங்க, பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கலன்னா அத்தனை பேருமே நான் பிசியா மாத்திருவேன், பாத்துக்கோங்க. நீங்க பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பா கொடுத்து ஆகணும். நான் சொல்றது யாருக்கு புரிதலே இந்த அரசாங்கத்துக்கு கண்டிப்பா புரியும். இந்த அரசியல் தலைவர்களுக்கு நான் ஒண்ணுதான் சொல்றேன், எங்களுக்கு பட்டியல் வெளியேற்றம் நாங்க முன்னாடி பிசில தான் இருக்கோம். ஆனா நீங்க என்ன காரணம் சொல்லி எங்களுக்கு சலுகை தரோம் சொல்லி எங்களை பட்டியல் வெளியேற்றத்தை கொண்டு போயிட்டீங்க. நாங்க இன்னைக்கும் சொல்றோம், பட்டியல் வெளியேற்றம் என்பது எங்க ஒரு கோரிக்கை மட்டும் இல்ல, அது எங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தின் மாற்றம். அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இன்னமும் சொல்றேன், பட்டியல் வெளியேற்றம் நீங்க கொடுங்க, இல்லாட்டி நாங்க கொடுக்க வைப்போம். இந்த 2026 தேர்தலுக்குள்ள நீங்க கொடுத்துதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம இந்த தென் மாவட்டத்துல பல பிரச்சனைகளை உண்டாக்கிட்டீங்க. தேவர் தேவேந்திர சண்டை அப்படின்னு உண்டாக்குறீங்க. என் தம்பியை அழைப்புல கொடுக்கும்போது அதான் ஒன்னா சொன்னாங்க, நாங்க எங்களுடைய கல்லூரியில அரசு கல்லூரியில சட்ட கல்லூரியில எந்தவித பாகுபாடும் இல்லாம நாங்க படிச்சுட்டு இருக்கோங்க. ஆனா இந்த தென் மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனை, அதாவது தலைமையில இருக்கிற அமைப்புகள் அரசியல்வாதிகள் செய்யற பிரச்சனை, பள்ளிக்கூடத்துல இருக்கிற குழந்தைகளுக்கு பாதிக்குன்னு ஒரு நிமிஷமா நீங்க யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த பிரச்சனை அரசியல்வாதிகள் சூழ்ச்சினால நம்ம இல்லாம இருக்கணும்னா நீங்க ஒரே ஒருதான், அந்த சைடு தேவர் சைடு டிஎன்டி கேட்டுட்டு இருக்காங்க, இந்த சைடு பட்டியல் வெளியேற்றம் கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நீங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கீங்க. மத்திய அரசா இருந்தாலும் மாநில அரசாலும் கொடுக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கீங்க. நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரே ஒரு விடிவு தென் மாவட்ட சண்டைன்றது நடக்காது. நானும் இன்னமும் அதான் சொல்றேன், இந்த
இந்த இந்த வர தேர்தலில் நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். யார் நின்றாலும் அதிகாரத்துல யார் நின்றாலும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க வெறும் வாய் வார்த்தை மட்டும் சொல்லாமல் எங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல பட்டியல் வெளியேற்றம் கொடுக்கணும். இல்லாட்டி பழனி பாபாவை பசுபதி பாண்டியர் மறந்துட்டீங்கன்னு நினைக்கணும். நான் திருப்பியும் நீங்க வந்து பேச வச்சிடாதீங்க. எங்க அப்பா பசுபதி பாண்டியர் முதல்ல பட்டியல் வெளியேற்றின் தந்தையே அவர் தான். அவரை தவிர வேற யாரும் இது நாள் வரைக்கும் எங்க ஐயா இறந்ததுக்கு அப்புறம் அவர் தான் பட்டியலை பத்தி அடிக்கடி பேசினவர். ஆனா சமீபமா இப்ப வந்து தமிழ் தேசியவாதி வந்து பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஒரு கூட்டம் நடத்தினாரு. ஆனா மேலையில எங்க அப்பா பேரை கூட நீங்க சொல்லல. பசுபதி பாண்டியர் தான் பட்டியல் வெளியேற்றத்துக்கு குரல் கொடுத்தாருன்னு ஒரு பேரை கூட எங்களால சொல்ல முடியலாம். அப்படி நீங்க எங்க பட்டியல் வெளியேற்றம் நீங்க வாங்கி கொடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா? இப்படி பல அரசியல்வாதிகள் சூழ்ச்சி நமக்கு செஞ்சுட்டே தான் இருக்காங்க. நம்ம தேவேந்திர வேலையில மக்கள் சொந்தங்க தான். கொஞ்சம் நம்ம யோசிச்சு இந்த சூழ்ச்சி வகையில நம்ம சிக்காம இருக்கணும். அதுக்கு முழு காரணமா நம்ம அமைப்புகள்லாம் ஒற்றுமையா ஒன்றா இருக்கணும். நாளைக்கு பரமக்குடியை நோக்கி வருகின்ற அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரே பேரணியாக சென்றோம்னா, அதை தவிர நான் ஒரு காலையில சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாரும் இங்க நிற்கிற அத்தனை தம்பிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நம்ம எல்லாரும் ஒரு வெள்ளை சட்டை போட்டு பேனா பாக்கெட்ல வச்சுட்டு போனோம்னா அதை விட ஒரு வரலாற்று மாற்றம். தேவேந்திர வேளாளர் நம்ம சமூகத்தை இது யாரு இனிமே எஸ்சி ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அது சொல்றவங்களை பத்தி நமக்கு தெரியும். நம்ம எந்த அளவுக்கு நம்ம வரலாற்று மாற்றத்தை உண்டாக்கப்படணும். அது இந்த 68வது குரு பூஜையில நிறைவேற நான் நம்புறேன். நம்ம ஐயா இமானுவேல் சேகர்நாத் நம்ம ஐயா நமக்காண்டி உயிரிழந்து இந்த அளவுக்கு வீர வணக்கம் செலுத்த நம்ம ஐயாவுக்கு போறோம். மரியாதையுடன் போங்க. காவல்துறைக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போவீங்கன்னு நான் நினைக்கிறேன் தம்பிகள்லாம். நான் இந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரே ஒரு தான், காலம் காலமா தேவேந்திர வேளாளர் என்பது ஏறும் போரும் என் குலத்தொழில். நம்மளுடைய காலம் ஏறும் போரும் நம் குலத்தொழில் என்பது வெறும் வாய் வார்த்தை இல்ல. நம்மளுக்கு சலுகை கொடுத்துதான் அவங்க நம்மளோட இது பண்ணல. நாங்க அவங்களுக்கு விவசாயத்துல கால வச்சு நாங்க தான் அவங்களுக்கு சலுகை கொடுத்துட்டு இருக்கோம். எந்த சமூகமாச்சு சலுகை வேணாம்னு சொல்லுமா? நாங்க சொல்ற சலுகை வேணாம்னு சொல்றோம். இதை விட என்ன வேணும் அரசாங்கத்துக்கு? எங்களுக்கு நீங்க பட்டியல வந்து தூக்குங்க. அதுக்கப்புறம் நீங்க சலுகைலாம் இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு உரிமையா மாறிடும். நீங்க பிசியா மாத்தணும் இல்லாட்டி மாத்த வைப்போம். இந்த தயவு செய்து சொல்றோம், திரும்ப இதை சொல்ல வைக்காதீங்க. இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா எங்க பட்டியல் வெளியேற்றம் கொடுத்தே ஆகணும். பேரு நாங்க 60 வருஷமா ஏமாந்து போவோம். மாத்தி வந்து எங்க எங்க சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, ஒவ்வொரு தலைவரும் சரி, இப்பவே நாங்க இழந்துகிட்டே இருக்கோம். இதுக்கு மேல பண்பாவும் பணிவாவும் கேட்டுட்டு பழனி பாபா மாணவி நான் கேட்கிறேன், நீ கண்டிப்பா பட்டியல் வெளியேற்றம் கொடுப்பீங்க. நாங்க ஆல்ரெடி பீஸா இருந்தால்தான். ஆனா நீங்க இப்ப கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நீ இருக்கீங்க, கண்டிப்பா கொடுத்தாங்க. எங்களோட உரிமைகளை நீங்க கொடுங்கன்னா கேட்கிறோம். உரிமைகளை தாழ்வும் கேட்டு பார்த்தாச்சு, கத்தியும் கேட்டு பார்த்தாச்சு, போராட்டமும் கேட்டு பார்த்தாச்சு. இதுக்கு மேல நீ கேட்க விடாதீங்க அரசாங்கம். எங்களுடைய தம்பிகள் பாங்க, இதுதான் எங்களுடைய மாற்றம். இந்த மாற்றத்துக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையா எங்களுடைய அத்தனை அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து இதற்கு குரல் கொடுப்போம். எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி.